ஹலோ மக்களே, வெல்கம் டு டிஎம்ஏசிங் சேனல். சவுதி அரேபியாங்கிறது பாலைவன பகுதியில் இருக்கிற ரொம்பவுமே செல்வ செழிப்பான நாடு. அப்படிப்பட்ட சவுதி அரேபியால ரொம்பவுமே வினோதமான சட்டங்களும் பழக்க வழக்கங்களும் இருக்கு. அங்க போய் நீங்க வேலண்டைன்ஸ் டே கொண்டாடினீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏன் உங்க பெண் தோழியோட ரோட்ல நீங்க கையை பிடிச்சிட்டு நடந்தா நீங்க அரெஸ்ட் பண்ணப்படுவீங்க. இந்த வீடியோல இந்த மாதிரி சவுதி அரேபியால மட்டும் இருக்கிற 10 வினோதமான வித்தியாசமான சட்டங்களையும் பழக்க வழக்கங்களையும் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். நோ மேஜிக். சவுதி அரேபியால மேஜிக் ஷோஸ்க்கு அனுமதி கிடையாது. அங்க சாதாரண மேஜிக்ல இருந்து பில்லிசோனியம் செய்யறது, பிளாக் மேஜிக் பண்றது போன்ற அனைத்தையும் தடை பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றது, மாயாஜால கதைகளை படிக்கிறது போன்ற எல்லாவற்றையும் தடை பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் ஹாரி பாட்டர் போன்ற படங்களை பார்க்கறதே அவங்களோட குழந்தைகளோட மனதை கெடுக்குன்னு அவங்க நம்புறாங்க. அதனால அங்க ஹாரி பாட்டர் புக்கையே நெருப்புல போட்டு எரிச்ச சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஏன்னா அந்த நாடு அவங்க மதத்தை ரொம்பவுமே நம்புறாங்க. அதனால இந்த மேஜிக் எல்லாம் பொய்ன்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி பொய்களை பரப்புறது அவங்களுடைய மதத்துக்கு எதிரானதுன்னு நினைக்கிறாங்க. அங்க யாரும் மேஜிக் பண்ணக்கூடாதுன்னு அந்த அரசாங்கம் சட்டமே போட்டிருக்காங்க. அதை கண்காணிக்கிறதுக்கு தனி டீமே வச்சிருக்காங்க. அந்த டீமோட பேரு கமிட்டி ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் விர்ச்சு அண்ட் பிரிவென்ஷன் ஆஃப் வைஸ். இத ஷார்ட்டா CPVPB அழைக்கிறாங்க. இவங்களோட முக்கியமான வேலையே மேஜிக் ஷோ பண்றவங்களை கண்டுபிடிச்சு அவங்க பொருட்களை பறிமுதல் பண்றது. அதே மாதிரி மேஜிக் ஷோ தப்பானதுன்னு மக்கள் கிட்ட எடுத்துரைக்கிறது. இந்த CPVPB 2009 இருந்து அங்க ஆக்டிவா இருக்கிறாங்க. இவங்க உள்நாட்டு மக்களை மட்டுமில்ல வெளிநாட்டுல இருந்து வந்தவங்களையும் கூட அரெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. எக்ஸ்பென்சிவ் வாட்டர். சவுதி அரேபியால அவங்க எடுக்கிற எண்ணெயோட விலையை விட தண்ணியோட விலை ரொம்பவுமே அதிகம். பொதுவா சவுதி அரேபியா ஒரு பாலைவன நாடு. அதே மாதிரி உலகத்திலேயே நதியே இல்லாத மிகப்பெரிய நாடும் இதுதான். அதனால இங்க தண்ணீர் கிடைக்கிறது மிகப்பெரிய காரியம். அதே மாதிரி அதை உருவாக்குறதும் மிகப்பெரிய எக்ஸ்பென்சிவான ப்ரொசீஜரா இருக்கு. இங்க 1 லிட்டர் தண்ணீரோட விலை கிட்டத்தட்ட 30 ரூபாய் வரைக்கும் இருக்குது. ஆனா அங்க கிடைக்கிற எண்ணெயோட விலை வெறும் 15 ரூபாய் தான். இவங்களோட மெயின் வாட்டர் சோர்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா நிலத்தடி நீரும் கடல் நீர் மட்டும்தான். அதுலயும் மெயினா கடல் நீரை தான் அவங்க பெருசா நம்பி இருக்கிறாங்க. அதனால அந்த கடல் நீரை குடிநீரா மாத்துறதுக்கு அதிகப்படியான எனர்ஜியும் அந்த எனர்ஜி உருவாக்குறதுக்கு அதிகப்படியான பொருள் செலவு ஏற்படுது. இந்த நிலைமையை இன்னும் மோசமாக்குறதுக்கு அங்க இருக்கிற மக்கள் தொகை அதிகரிச்சுட்டே வருது. 2020 35 மில்லியனா இருக்கிற மக்கள் தொகை 2050 45 மில்லியன் வரைக்கும் போகலாம்னு சொல்லப்படுது. அதனால அந்த டைம்ல சவுதி அரேபியால தண்ணீர் தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. கேம்பிளிங் இஸ் a sin. சவுதி அரேபியால கேம்பிளிங் பண்றத சுத்தமா தடை விதிச்சிருக்காங்க. சூதாட்டம் பண்றத அவங்க பாவம் பண்றதா நினைக்கிறாங்க. பெட்டிங் கேம், காசினோ, லாட்டரி போன்ற எந்த ஒரு விளையாட்டும் இந்த நாட்டுல கிடையாது. அப்படி யாராவது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி மாட்டினாங்கன்னா பெரிய ஃபைன், கடுமையான சிறை தண்டனை, இன்னும் சில ரொம்பவுமே மோசமான தண்டனைகளும் கொடுக்கப்படும். இதையெல்லாம் தாண்டியும் அங்க இருக்கிறவங்க கேம்பிளிங் விளையாடிட்டு தான் இருக்காங்க. ஒரு சிலர் அவங்களோட கம்ப்யூட்டர்ல VPN பயன்படுத்தி ஆன்லைன்ல கேம்பிளிங் பண்றாங்க. இன்னும் சிலர் பக்கத்து நாடான லெபனான், மொரோக்கோ போன்ற நாடுகள்ல போய் அங்க கேம்பிளிங் விளையாடுறாங்க. ஆனா சவுதியோட தலைநகரான ரியாத்ல ஹார்ஸ் ரேஸ் கிளப் ஒன்னு இருக்கு. இங்க போய் நீங்க குதிரைகள் மேல பெட் கட்டலாம். ஆனா அதுக்கு அவங்க ஃபாலோ பண்ற முறை தான் வித்தியாசமா இருக்கு. அவங்க இத பெட்டிங் இல்லன்னு சொல்றாங்க. எப்படின்னா அங்க இருக்கிற கவுண்டருக்கு போய் நீங்க ஒரு ஃபார்ம் வாங்கணும். அந்த ஃபார்ம்ல எந்த குதிரை ஜெயிக்க போகுதுங்கிறத கணிச்சு எழுதி கொடுக்கணும். ஆனா அதற்கு நீங்க பணம் எதுவும் கட்ட தேவையில்லை. அப்படி நீங்க கணிச்ச குதிரை ஜெயிச்சதுன்னா உங்களுக்கு நிறைய பரிசு பொருட்கள் கிடைக்கும். இந்த மாதிரி செய்யறதால யாருமே அவங்க பணத்தை இழக்க வாய்ப்பு கிடையாது. அதனால இது கேம்பிளிங்ல வராதுன்னு அவங்க சொல்றாங்க. நோ சினிமாஸ். சவுதி அரேபியால சினிமா பாக்குறதுக்கு பல வருடங்களா தடை விதிச்சிருந்தாங்க. 1930கள் எல்லாம் அங்க சினிமா பாக்குறது ரொம்பவுமே பிரபலமா தான் இருந்திருக்கு. ஆனா 1980கள்ல சினிமா பாக்குறதுக்கு தடை விதிச்சாங்க. அங்க இருக்கிற மத தலைவர்கள் சினிமா இளைஞர்களை கெடுக்கிறதாகவும் மேற்கத்திய கலாச்சாரங்களை அவங்க மேல திணிக்கிறதாகவும் அவங்க நம்பினாங்க. அதனால சினிமா பாக்குறதுக்கு தடை விதிக்கிறாங்க. அங்க இருக்கிற தியேட்டர்ஸ் எல்லாமே மூடப்படுது. அதன் பிறகு 35 வருடங்கள் கழித்து 2017ஆம் ஆண்டு சினிமா மேல இருக்கிற தடையை அந்த அரசாங்கம் நீக்கிறாங்க. தடை நீக்கப்பட்ட உடனேயே 2018ஆம் ஆண்டு அங்க திரையிடப்பட்ட முதல் திரைப்படம் மார்வல் மூவியான பிளாக் பேந்தர் தான். இந்த படம் அங்க ரொம்பவே ஹிட் ஆச்சு. அதனால அங்க அடுத்தடுத்து அதிகப்படியான படங்களை திரையிட தொடங்கினாங்க. அதனால தியேட்டர்களோட எண்ணிக்கையும் அங்க அதிகமாச்சு. அந்த அரசாங்கம் 2030க்குள்ள அங்க 2000க்கும் மேற்பட்ட தியேட்டர்ஸ் ஓபன் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க.
நோ ஒர்க் ஆல் பிரே. சவுதி அரேபியால தினமும் 5 முறை தொழுகை பண்றாங்க. இது நார்மல் தானே நீங்க நினைச்சீங்கன்னா அங்கதான் அவங்க ஒரு வித்தியாசமான முறையை கடைபிடிக்கிறாங்க. அது நாடு முழுவதும் ஒரே நேரத்துல கடைபிடிக்கப்படுது. தினமும் 5 வேளை நாடு முழுவதும் 20 நிமிஷம் டோட்டலா ஸ்டாப் ஆகுது இந்த பிரேயருக்காக. சிறிய கடைகள்ல இருந்து பெரிய மால் வரைக்கும் இந்த டைம்ல மூடப்படும். ஆனா நாடு முழுவதும் எப்படி அவங்க டைம் கீப் அப் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதற்கு அவங்க தனியா ஒரு மெத்தேடே வச்சிருக்காங்க. அந்த மெத்தேடுக்கு பேரு தான் அல்குரா மெத்தட். இதற்கு அவங்க சூரியனை பயன்படுத்துறாங்க. புதுசா யாராவது அந்த நாட்டுக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு வித்தியாசமான நிகழ்வா தெரியும். ஆனா அந்த நாட்டு மக்களுக்கு அது டெய்லி நடக்கிற ஒரு சாதாரணமான நிகழ்வு தான். நோ வேலண்டைன்ஸ் டே. சவுதி அரேபியால வேலண்டைன்ஸ் டேவே கிடையாது. ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் வேலண்டைன்ஸ் டேங்கிறது மாற்று மதத்தோட கலாச்சாரம் நினைக்கிறாங்க. சில பேர் வேலண்டைன்ஸ் டேங்கிறது கல்யாணம் பண்ணிக்காமையே ஒன்னா டேட்டிங் பண்றதுன்னு நினைக்கிறாங்க. இது எல்லாமே அவங்களோட மதத்தோட சட்டப்படி மிகப்பெரிய குற்றம்னு சொல்றாங்க. அதனால வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு எந்த ஒரு தவறான காரியமும் அங்க நடக்காம இருக்கிறதுக்காக அவங்க ரிலீஜியஸ் போலீஸ் குரூப்னு ஒரு போர்ஸையே வச்சிருக்காங்க. இவங்க வேலை அங்க இருக்கிற மக்களை போய் தொந்தரவு பண்றது கிடையாது. அதற்கு பதிலா வேலண்டைன்ஸ் டே சம்பந்தப்பட்ட ரோஸ், சாக்லேட்ஸ், கிஃப்ட் போன்றவற்றை யாராவது விக்கிறாங்களா இல்ல அதை யாராவது வாங்குறாங்களான்னு கண்காணிக்கிறது தான். இப்படி செய்யறவங்களை பார்த்தா அந்த இடத்துல போய் உடனே அவங்கள வார்ன் பண்ணுவாங்க. சில டைம் அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் கூட போடுறாங்க. நோ பிடிஏ. சவுதியில பிடிஏக்கு அனுமதி கிடையாது. பிடிஏனா என்னன்னு கேட்டீங்கன்னா பப்ளிக் டிஸ்ப்ளே ஆஃப் அஃபெக்ஷன். அதாவது ஜோடியா இருக்கிறவங்க பொது இடத்துக்கு போகும்போது கைய பிடிச்சு நடக்கிறது, கட்டி பிடிக்கிறது, பப்ளிக்கா கிஸ் பண்றது, ரொம்பவுமே நெருக்கமா உட்கார்றது போன்ற எல்லாத்தையும் தடை பண்ணி இருக்கிறாங்க. இது எல்லாமே முஸ்லிம்ஸோட ஷரியா சட்ட பிரகாரம் தவறுன்னு கருதுறாங்க. நீங்க இந்த சட்டத்தை மீறினீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஃபைன், சிறை தண்டனை போன்ற கடுமையான தண்டனைகள் கிடைக்கும். இத உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருந்து வரவங்களுக்கும் 2019ஆம் ஆண்டு பப்ளிக் டீசன்சி கோடுன்னு ஒரு புது சட்டத்தை அந்த நாட்டு அரசாங்கம் அமல்படுத்துறாங்க. அதுல இந்த பிடிஏவையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதை நீங்க பிரேக் பண்ணீங்கன்னா இந்திய மதிப்புப்படி 70,000 ரூபாய் வரைக்கும் நீங்க ஃபைன் கட்ட வேண்டியது வரும். இது மட்டும் இல்ல, மத்தவங்களோட அனுமதி இல்லாம ஒருத்தவங்க வீடியோவோ போட்டோவோ எடுக்க கூடாது. பிரேயர் டைம்ல வேற எந்த ஒரு மியூசிக்கையும் போடக்கூடாது. கியூல நிக்கும் போது ஒருத்தரை முந்திட்டு முன்னாடி போக கூடாது போன்ற பல சட்டங்கள் அந்த நாட்டுல இருக்கு. இத வெளிநாட்டுல இருந்து வரவங்களும் கடைபிடிக்கணும். இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்காக அவங்க தனியா ஒரு மினிஸ்ட்ரியை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சில தனியார் அமைப்புகளையும் இந்த கண்காணிப்பு பணிக்கு பயன்படுத்துறாங்க. நோ பர்த் கண்ட்ரோல். சவுதி அரேபியால இருக்கிற ஒரு வித்தியாசமான கலாச்சார பழக்கம் தான் நோ பர்த் கண்ட்ரோல். அதனால அங்க யார் வேணா எத்தனை குழந்தைகள் வேணா பெத்துக்கலாம். இதனால பர்த் கண்ட்ரோல் சம்பந்தமான சில பொருட்களை இங்க வாங்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். அதுலயும் குறிப்பா கருத்தடை மாத்திரைகள் போன்ற சில பொருட்களை வாங்குறதுக்கு அந்த மக்களுக்கு சுத்தமா அனுமதி கிடையாது. அதுலயும் கல்யாணமாகாதவங்க இந்த மாதிரி பொருட்களை வாங்குறது இன்னும் சிரமமா இருக்கும். ஒருத்தர் இந்த மாதிரி பொருட்களை வாங்கும் போது அவர்கிட்ட பல கேள்விகள் கேட்கப்படும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா, எங்கிருந்து வரீங்க, உங்க அட்ரஸ் என்னங்கிற முழு விவரத்தை வாங்கிட்டு தான் அந்த பொருளையே உங்களுக்கு தருவாங்க. வெளிநாட்டுல இருந்து வரவங்களுக்கு இது பெரிய பிரச்சனையா இருக்காது. பியர்டு வெட்டிங். சவுதி அரேபியால ஒரு வித்தியாசமான திருமண விழாவை அவங்க கொண்டாடுறாங்க. இங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியான திருமண விழா கொண்டாடப்படுது. திருமண நாளன்று பெண் தன்னோட வெட்டிங் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் அவங்களோட வெட்டிங் டேவை செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆண் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடையும் சேர்ந்து தனியா வெட்டிங் டேவை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனா கரெக்டா வெட்டிங் டைம் வரும்போது மணமகனும் அவரோட தந்தையும் மட்டும் அந்த மணமகள் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க 2 பேரும் மோதிரம் போட்டு தங்களோட திருமணத்தை நிறைவு செய்யறாங்க. இத அவங்க பாரம்பரியமா கடைபிடிச்சிட்டு வராங்க. ஏன்னா ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்பவே நெருங்கிய சொந்தமாக இல்லாம இருந்தா அவங்க ஒன்னா ஒரு ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்றது அவங்களோட பாரம்பரியத்துக்கு எதிரானதுன்னு நம்புறாங்க. மாரல் போலீஸ். சவுதி அரேபியால வித்தியாசமா மாரல் போலீஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. இவங்களோட வேலையே இஸ்லாமிய சட்டங்கள் நாடு முழுவதும் மக்கள் ஒழுங்கா கடைபிடிக்கிறாங்களான்னு கண்காணிக்கிறது தான். 1940கள்ல இருந்து இவங்க அங்க செயல்படுறாங்க. இவங்கள முட்டாபீன்னு சொல்றாங்க. இவங்க 1980கள்ல இன்னும் தீவிரமா செயல்பட தொடங்குறாங்க. அவங்க மக்கள் சரியா ட்ரெஸ் பண்றாங்களா, ஆண்களும் பெண்களும் ஜோடியா வெளியே சுத்துறாங்களா, எல்லாரும் சரியான நேரத்துல பிரேயர் பண்றாங்களா போன்றவைகளை ரொம்பவுமே கடுமையா கண்காணிக்கிறாங்க.
கண்காணிப்பாங்க. இந்த சட்டங்களை எல்லாம் மீறவங்களை அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்கள உடனே அரெஸ்ட் பண்ணி பக்கத்துல இருக்கிற கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இவங்க ஒரு மிகப்பெரிய அமைப்பா செயல்படுறாங்க. இதுல 4000க்கு மேற்பட்ட ஆபீசர்ஸும் 1000க்கு மேற்பட்ட வாலண்டியர்ஸும் 10,000க்கு மேற்பட்ட அன்அபிஷியல்ஸும் மொத்தமா வேலை பார்க்கறாங்க. இந்த அமைப்போட தலைவர் அரசாங்கத்துக்கு ரொம்பவே நெருக்கமானவரா இருப்பாரு. இவங்களோட செயல்பாடுகள் இஸ்லாம் மதத்தை பாதுகாக்கிறதா சொல்லப்பட்டாலும் இவங்களோட வழிமுறைகள் ரொம்பவுமே கடுமையா இருக்கிறதா சொல்லப்படுது. இதனால ரீசெண்டா அந்த அரசாங்கம் இவங்களோட அதிகாரத்தை குறைச்சிருக்கிறாங்க. அதனால இவங்க போய் யாரையும் அனாவசியமா கொஸ்டின் பண்ணவோ பின்தொடர்ந்து கண்காணிக்கவோ முடியாது. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. இந்த வீடியோல நீங்க பார்த்த சவுதியோட வித்தியாசமான பழக்க வழக்கங்கள்ல உங்களை ரொம்பவே வியக்க வச்சது எதுங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.